ரசுல எடுக்கலாம் மேக்ஸி எடுக்கலாம்னு பத்திரானவே கழட்டி விட்டு காசை ரெடி பண்ணா கேகேஆர் உள்ள பூந்து ஆட்டையை கழிச்சு இப்ப ரசுலையும் ரிட்டையர் ஆவச்சிட்டாங்க. சரி நமக்கு தான் மேக்ஸ் இருக்கானு பார்த்தா பயபுல ஆக்ஷனுக்கே ரிஜிஸ்டர் பண்ணல. ஏண்டா எங்களுக்குனே வருவீங்களாடா 43 கோடி வச்சுன்னு என்னடா பண்ண போறோம்? அப்புறம் என்ன கிரீன் தான் 35-36 கோடி வரைக்கும் விடவே கூடாது. நமக்கு 35 கோடியில வாங்கினா கூட ஓகே தான், ஏன்னா நமக்கு 1 or 2 ஸ்லாட் தான் ஃபில் பண்ணணும். ஆனா கேகேஆர் 10 ஸ்லாட் கிட்ட ஃபில் பண்ணியே ஆகணும். அதனால வக்காலி 35 கோடிக்கு கம்மியா அவன் வாங்கவே கூடாது கிரீன். சரி கிரீனை விட்டா வேற எந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்கான்னு தேடி பார்த்தா ரூபாயா இல்ல ஊர்ல. அப்புறம் தான் புரிஞ்சது கையிலேயே வெண்ணையை வச்சுக்கணும் ஊரு பூரா அழிஞ்சுன்னு இருக்கணும். என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஜெயிண்ட் ஜாமி ஓவர்டன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்த பயபுலை தான் நம்மள ரிட்டைன் பண்ணி வச்சிருக்கோமேன்னு தோணுச்சு. தேவைப்பட்டா தலைவனாலையும் 2 ஓவர் ஏத்த முடியும். கடைசியில வந்து பாலையும் பறக்க விட முடியும். பேட்டிங்ல லாஸ்ட் இயர் கிடைச்ச சான்ஸ்ல பாலை எப்படி தூக்கி ஸ்டைட்டா சுருகுறான்னு பாத்தீங்கல்ல. நம்ம தான் தலைவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியாம சான்ஸ் கொடுக்காம வச்சிருக்கோம். எப்பா சிஎஸ்கே நல்ல வேலை பண்ணுங்க, ஏதோ ரீடைனாவது பண்ணி வச்சிங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுன்னு சும்மா போலதரா இந்தியன் கண்டிஷன் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாப்ல. பட்டி டிங்கரிங் பார்த்து தலைவனை ரெடி பண்ணிட்டோம்னா மான்ஸ்டர் ரிட்டர் நமக்கு ரெடி. கேமரூன் கிரீன் கிடைக்கலன்னா லிவிங்ஸ்டனோட டொமஸ்டிக் பிளேயர்ஸை வாங்கி போட்டு டீமை நல்லா தரமா ரெடி பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் தான், கவலையே படாதீங்க. ஒக்காலி 35 கோடிக்கு கம்மியா அவன் கேமரூன் கிரீன் பக்கமே போக கூடாது. அடுத்த வீடியோல சிஎஸ்கே யாரெல்லாம் வாங்க சான்ஸ் அதிகமா இருக்குன்னு பாப்போம். இப்ப நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் மறக்காம தட்டிட்டு போயிடுங்கடா அப்பா.